ஊரு சூடானதுதான் மிச்சம். ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க. ஒரு 2 வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமானே? இது என்ன என்னைக்குமே இல்லாத சிலுமிசமா இருக்கு. கேஜிஎஃப் ராக்கி பாய் ஏன் கால் தடுக்கி தண்ணியில விழுந்தாரு? காரணம் திராவிட கட்சிகள். ஆய சுட்ட வடைய ஏன் காக்க தூக்கிட்டு போச்சு? காரணம் திராவிட கட்சிகள். ஏன் பீர் குடிச்சா தொப்ப போடுது? காரணம் திராவிட கட்சிகள். ஏன் பிறந்த குழந்தை பேச லேட் ஆகுது? காரணம் திராவிட கட்சிகள். பல்லு தேய்க்காம போனா ஏன் சொத்த வருது? காரணம் திராவிட கட்சிகள். நான் ஏன் ஜோக்கர் ஆனேன்? காரணம் திராவிட கட்சிகள். ஏன் ஊர்ல கிழங்கு சாப்பிட்டா குசு வருது? காரணம் திராவிட கட்சிகள். ஏன் மோடி தண்ணியை பார்த்தா தவளை மாறி போய் குதிக்கிறாரு? காரணம் திராவிட கட்சிகள். ஏன் ஹல்க் எவ்வளவு பெருசானாலும் ஜட்டி கிளியல? காரணம் திராவிட கட்சிகள். காரணம் திராவிட கட்சிகள். காரணம் திராவிட கட்சிகள். காரணம் திராவிட கட்சிகள். உள்ளன்பிற்கு இணையான கமலாலயத்திற்கு இன்று நான் செல்கிறேன். இருக்கு என்ன வளர்த்துற வர வர எனக்கு இந்த சனியை பிடிச்ச தொழில் முடிக்கல. ஆனா பொழப்பு நடத்துருவேன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. நல்லது கெட்டதா 4 பேர்கிட்ட கேளுன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லியிருக்காங்க. அந்த கட்டுப்பாடை எல்லாம் இன்று விலக்கி விட்டு தவிடு பொடியாக்கி விட்டு எனது கமலாலயத்திற்குள் நான் செல்கிறேன். ஆசீர்வாதத்தோடு உங்களின் நேரடி மக்கள் பணியில் உங்கள் அக்காவாக உங்களோடு பலம் வரப்போகிறேன். என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாங்க பத்தியா? உங்கள் அக்காவாக உங்களோடு பலம் வரப்போகிறேன். அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாங்க. உங்கள் அக்காவாக உங்களோடு பலம் வரப்போகிறேன். வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். நீ பாக்குற சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. பலம் பெற போகிறேன். கதை இப்படி போகுதா? தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீ. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீ. சகல இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற என்னங்க மோடி ஐயா மட்டும் தமிழ்ல பேசினா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இனிய பொங்கல் நல்ல அழுத்துக்கள். திருவள்ளுவர் சே இருந் தம்பி இல்வாட் இருந் தம்பி 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 இல்வாட் வதெல்லாம் விருந் தம்பி 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 வேடாண்மை செத்தர் போட்டு செத்தர் போட்டு செத்தர் போட்டு செத்து போயிடா. வயசுதான் செத்து போயிடு. ஏன் உயிரோட இருந்து சட்டத்தை பாசாக்கி எங்க தாலியெல்லாம் அறக்குற? அப்பப்பா ₹2 பிரதமர் மோடி பெட்ரோல் விலையை குறைச்சிட்டாருங்களாம். வேண்டாம்டா, வெந்த உள்ள வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். கை நடுக்க இன்னும் நிக்கவே இல்லை. எனக்கு உடம்புக்குள்ள என்னென்ன சேதாரமெல்லாம் ஏற்பட்டிருக்கோ தெரியல. நீ வேற எதையாவது பேசி கோவத்தை கலப்பாத. அதை சங்கிங்க சந்து பொந்தலாம் கூவிக்கிட்டு இருக்காங்க. சரி என்னடா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா 2014 முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியை விட்டு போகும்போது பெட்ரோல் விலையை வெறும் ₹60 கொடுத்துட்டு போனாரு. ஆனா பிரதமர் மோடி இந்த 10 வருடத்துல அதை ₹102 ஆக்கிட்டு அதை வெறும் ₹2 மட்டும் குறைச்சிட்டு இதுதான் என்னுடைய 10 ஆண்டு கால சாதனை, இதை தான் நான் உங்களுக்கு தர்றதா வாக்களிச்சேன்னு சொல்லி ரொம்ப பெருமிதமா கூவிக்கிட்டு இருக்காங்க சங்கிகள். அரே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட. எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். என்ன பாருல தலைவர் வேற லெவல்ல இருக்கிற அம்மாடி இதான் ஆர்டி ஜனனா இந்த சேஃப்டி வேற என்ன கிடைக்கும்? இப்ப வெளியால எவனாவது ஜனத்தோட பர்மிஷன் இல்லாத ஊர் உள்ள கால் வைக்க முடியுமா? ஊர்ல நான் அது என் கோட்டை சேஃப்டி வேற என்ன கிடைக்கும்? இப்ப வெளியால எவனாவது ஜனத்தோட பர்மிஷன் இல்லாத ஊர் உள்ள கால் வைக்க முடியுமா? ஊர்ல நான் அது என் கோட்டை. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா? இது ஊரு சூடானதுதான் மிச்சம். ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க. ஒரு 2 வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமானே? சாப்பிடுற என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கோயம்புத்தூர? ஊராடா இது? மனுஷன் கூடி இருப்பானா இங்க? ராஜஸ்தான்லயே வெயில் குழு 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 குழுன்னு இருக்கிறா. உத்தரப்பிரதேச வெயில் கூட ஊட்டி மாதிரி இருக்கும். டெல்லி வெயில் அப்படியே சில் சில்லுன்னு இருக்கும். எங்க குஜராத் வெயில்
குளு 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 குளுன்னு இருக்கும். இந்த திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்து 2 டிகிரி வெயில ஏற்றி வச்சிருக்குது. ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஒரு மரம் இருக்குதா, இல்ல ஒரு ட்ரீ இருக்குதா, இல்ல நல்ல பெரிய செடி இருக்குதா, இல்ல ஹைட்டா பெருசா போய் அகண்ட புல் ஏதாவது இங்க இருக்குதா? அந்த அங்க நிக்கிற அந்த தென்னம்புல்லு ஆடவே மாட்டேங்குது, காத்து வர மாட்டேங்குது. இந்த வேப்பன் செடி பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு, காத்து வர மாட்டேங்குது. வாழை மரம் கூட வாழை வீசி ஆட்ட மாட்டேங்குது. இந்த திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்தாலே இப்படி தாங்க இருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஏன்னா நான் வந்து சரித்திரத்தை மறைத்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரித்திரம் என்ன சொல்லுதோ அதை சொல்றேன். நான் யாருடைய அடிமையும் கிடையாது. கும்பிடு போட்டுக்கிட்டு அவங்க சொல்ற கருத்துல ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க, பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க, பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. பசுமை இயக்கத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு. வேலை பார்த்திருக்காங்க. வந்தோடனே சீட்டு கேட்கல, வேலை பார்த்திருக்கின்றார்கள். சௌமியா அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேரு வாங்கிட்டு களத்தில் நிற்கிறார். நான் முடிவு பண்ணிட்டேன்டா, நானும் முடிவு பண்ணிட்டேன்டா, இதுக்கப்புறம் உன் கூட சேரக்கூடாதுன்னு. அவங்க வந்தோடனே 24 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 30 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 35 வயசுல சீட்டு கேட்டாங்களா, இல்ல 50 வயசுல தான் சீட்டு கேட்டாங்க. அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க. சௌமியா ராமதாஸ் எங்க ஒருக்கா சொல்லு. அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க. சௌமியா ராமதாஸ் அன்புமணி. அதன் பிறகு அரசியல் என்னது இதுவும் பிரேக் தான்டா. பாருங்க வா, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில போகும்போது நீ எதிரில் வரக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு. உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளக்க மாட்டேங்குது. எங்களை பொறுத்தவரை நாங்க ஜெயிக்கணும் வேண்டலாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இருக்கின்றோம். என்ன எதிரி திடீர்னு வெள்ளக்குடி காட்டுறான், என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது. அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்பு மனுப்பை கொடுக்கிற ஆள் கிடையாது. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா, அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. அண்ணாமலை எனும் நான் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை மீறி இந்திய ஜனநாயகத்தை அழித்து அம்பானி அதானி காலனிக்கு பாலிஸ் போடும் மோடியின் காலனிக்கு நான் பாலிஸ் போடுவேன் என்றும் மக்களை சனாதனத்தின் கீழ் அடிமைப்படுத்த என்னால் இயன்ற அனைத்து பொறுக்கித்தனத்தையும் செய்வது மட்டும் அல்லாது பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்குவேன் என்றும் ராமர் மீது ஆணையாக உறுதியளிக்கிறேன். நன்றி. இப்படிக்கு
தகரப்பெட்டி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. இந்தாங்க சாமி, இந்தாங்கய்யா. நன்றி.